ஜெபம் செய்வோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த அருமையான நல்லதொரு ஆண்டவரை கால வேளையிலும் சர்வ உலகத்தையும் ராஜரீகம் பண்ணி ஆளுகை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளும்படியாக உடைய பாதபடிக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். தேவரீர், இந்த அருமையான ஆராதனை எங்களுக்கு மகிமையுள்ளதாக மாற்றி தருவீராக. இந்த ஆராதனை முழுவதும் தெய்வ பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படியாக ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எல்லா பாடல் வேலை, ஆண்டவரை செய்தி வேலை யாவற்றையும் நீர் பொறுப்படுத்துக்கும் நடத்துவீராக. ஒருவருக்கே கனம் மகிமையாகவும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தெய்வ நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 27வது பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். Alangar
செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால் படியிட்டு கொண்டு நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் நினைவுகள் கிரியையினால் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். இந்த ஒரு வாரம் முழுவதும் கடந்த எல்லா நாட்களும் கர்த்தரை விட்டு தூரம் போன நாட்கள் உண்டு, வழிகள் உண்டு. எல்லாவற்றையும் மன்னித்து மீண்டும் தகப்பன் நம்மை சேர்த்து கொள்ள விருப்பமுள்ள ஆண்டவர் நோக்கி பார்த்து எங்கள் பாவங்களை கழுவும் என்ற எண்ணத்தோடு கருத்தை உணர்ந்தவாறு பொதுவான பாவரிக்கும் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல யோசனைகளுக்கும் நடந்தோம். குற்றம் செய்தோம், செய்யாமல் செய்தாதவை செய்து வந்தோம். எங்களுக்கு சூழ்நிலை ஆனால் மாண்டவை மூலமாய் வாக்குத்தின்படியே எங்களுக்கு இறங்கும். பொறுமையாயிரும் பாவத்தின் சீர்படுத்தும். நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெரிந்து புத்தகங்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் ஆமென். தேவனை எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் நமக்கு சுபாவம் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான நமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்திரளும், அறிவிக்கும். தேவனே எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்கள் சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 95 சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் ஆயிருக்கிறார்.
இருக்கிறது. பர்வதங்களும் அவருடையவைகள், சமுத்திரமடைந்து அவரது உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்குகிறதற்கு முன்பாக நாம் பணிந்து முடிந்து உலகால் படியிட கடவோம் வாருங்கள். அவருடைய தேவன், நாம் அவருடைய சித்தங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென். இந்த விஷயத்தை கேட்பீர்களாகில் வனாந்தில் போகும் மட்டும் சொல்லுவது போல உங்களை படுத்தாதேயுங்கள். அங்கே உங்களுக்கு என்னை சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் இந்த சுந்தியை ரோசித்து அவர்கள் வழி போயிட இது விளைச்சல வேண்டும் என்னோட விளையாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய படையில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தை ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறு மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்கள் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் முதல். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். நான் அவனை எனக்கு முதிர் பெயரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் ராஜாசனம் வானங்களுக்கு மட்டும் நிலைநிற்கும் செய்வேன். என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். சேர்ந்து வாசிப்போம். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சிகளைப் போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் 2 நாளாகமம்
20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். யூதா கோத்திரர் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்கள் குமாரன் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகாரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரர் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்களில் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவாய் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரனாகிய கோராகியரின் புத்திரரும் இருந்து லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதித்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாச்சு. யாவரும் எழுந்து நின்று தேவனை உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பிரஸ்தாபமான கீதத்தை பாடலாக பாடுவோம். துதிக்கிறோம், படுத்துகிறோம். இதற்காகிய உம்மை புகழலாம் எல்லாம் வணங்கும். திருதர் அனைவரும் பண்பும் அழியாடங்கள் அனைத்தும் கேள்விச்சாப்பிங்களும் தேவையாமல் புகழ்ந்து போற்றி. ஜனங்களாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் மகத்துவத்தால் நிறைந்து முழங்குகிறார்கள். அப்போஸ்தலர் மத்திய கூட்டம் உம்மை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் உம்மை போற்றும்.
ரட்சித்து உமது சுதத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றைக்கும் உயர்த்தியருளும். தீனம் தீனம் உம்மை சோஸ்தரிக்கிறோம். எப்பொழுதும் சதா காலங்களிலும் மரணத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, இதனால் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் நம்பியிருக்கிறதால் உமது கிருபைகளே இருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் சொன்னபடி செய்யும். உட்காருங்கள். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். எப்படி என்றால், தேமேத்திரி என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அலனுவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகையா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீசர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாய் யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பூவின் குடிகளே, எல்லாருமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் தானம் செய்து ஆனந்தத்திலே அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனுடைய
விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். கடவுளே, குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரியால் கர்ப்பவதியானார். பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமடைந்து பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்திருந்தார். பரலோகத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவனை வலதுபுறத்தில் இருக்கிறார். அடுத்த உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் பரிசுத்த சபை, பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ணக்கிடுவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் நம்மிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரெல்லாம் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களுக்கு கொடுத்தருளும். ஜெபம் செய்வோம். அந்தந்த வாரத்திற்கான சுருக்க ஜெபம். பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு. திருத்துவம் 1. இயேசு ஞானத்தின் ஊற்று. சகல ஞானத்திற்கும் காரணராகிய தேவனே, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிற உமது அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான ஞானத்தின் ஊற்றாகவும் உலகத்திற்கு ஒளியாகவும் எங்களுக்கு தந்திருளீரே. நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் இருளில் நடக்கிறவர்களுக்கு ஜீவ ஒளியாயிருக்கிற அவரையே சார்ந்து கொள்ளவும் வேத வசனங்களில் வல்லவர்களாய் வளர்ந்து ஆவியிலே அணுள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளும். சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய தேவனை, உமை அறிவது நித்திய ஜீவன், உமை சேவிப்பதை மெய் சாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற மதடியாராகிய நாங்கள் இந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி தெய்வ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகி கர்த்தாவே, இந்நாளும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபிப்போம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்திருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, சர்வஜீவ பிதாவே, பாத்திரமதாடியார் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவர்களுக்காகவும் அன்புதயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரின் காப்பாற்றியதற்காகவும் இனிமையுள்ள ஆசீர்வாதத்துக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட அன்புக்காகவும் கிருபைகளுக்காகவும் பயமிடவும் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையான இருக்கவும் எங்களுக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் முன்பாக
பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே முடிப்படுத்தவும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று இயேசு சமமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லாம் மேன்மை மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இமையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டருளும். உட்காரவும். இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். இயேசு ஞானத்தை ஊற்று, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஸ்தலங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கொலோசையர் 2:3. இயேசு ஞானத்தின் ஊற்று, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கொலோசையர் 2:3. இயேசு ஞானத்தின் ஊற்று, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசையர் 2:3. அவருடைய ஞானம் அறிவு பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கொலோசையர் 2:3. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது. கர்த்தர் மேய்ப்பராகிய நான் அத்தியாயம் சங்கீதம் 23 வந்தேன். இயேசு ஞானத்தின் ஊற்று, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசையர் 2:3. இயேசு ஞானத்தின் ஊற்று, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசையர் 2:3. அவருக்குள் ஞானம் அறிவு அடங்கி இருக்கிறது என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசியர் 2:3. அவர்கள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசியர் 2:3. அவர்கள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு ஞானத்தின் ஊற்று, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசையர் 2:3. இயேசுவின் பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவையாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசியர் 2:3.
அவர்க்குள் ஞானம் அறிவு என்பவையாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடைந்திருக்கிறது. கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம் அறிவு என்பதாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியுள்ளது. கொலோசையர் 2:3. In whom are hidden all the treasure of the wisdom and knowledge. Colossians 2:3. அவர்க்குள் ஞானம் அறிவு எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசியர் 2:3. இயேசு ஞானத்தின் ஊற்று. அவருக்குள் ஞானம் அறிவு என்பதாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசையர் 2:3. ஜீசஸ் த அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர், இன் whom are hidden all the treasures of wisdom and knowledge. Colossians chapter 2:3. இயேசு ஞானத்தின் ஊற்று. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசையர் 2:3. இயேசு ஞானத்தின் ஊற்று. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசையர் 2:3. திருவசனம் கூறிய சிறுபிள்ளைகள் யாவரையும் கரங்களத்தில் உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த விவாக அறிக்கை தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பெயர்பிள்ளான்குளம் சேகரம் சுண்டவெளி நாசரித் சபையை சார்ந்த திரு பி பால்ராஜ் திருமதி பி ஞானபாக்கியம் அவர்களின் குமாரன் செல்வன் பி கிங்ஸ் பொன்துரையும் மேற்படி திருமண்டலம் செட்டிகுளம் சேகரம் செட்டிகுளம் சபையை சார்ந்த திரு எஸ் தங்கநாடார் திருமதி டி மரியதங்கம் அவர்களின் குமாரத்தி செல்வி டி கிளாடிஸ் பனிமலரும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இவர்களை இத்தூய விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்கள் யாராவது அறிந்திருந்தால் அதை சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இவர்களுக்காக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான திருமணம் என்ற தூய நிலையை இணைக்கப் போகிற ஆண்டவரே, இந்த அன்பு இரு வீட்டாரை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையானவர்களை கர்த்தர் ஏற்ற வேலை இணைக்கும்படியாக முன் குறித்து இதுவரை நடத்தி கொண்டு வந்த எங்கள் ஆண்டவராகிய தகப்பன், இதே போல திருமண நிகழ்விற்காக அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள் இரு வீட்டாரும் எடுக்கிற எல்லா முயற்சிகள், அதற்காக அவருடைய பிரயாசங்கள், உழைக்கிற எல்லா உழைப்பிலும் ஆண்டவரே நலமானவைகளாக கர்த்தர் யாவற்றையும் வாய்க்கு பண்ணுவீராக. திருமண நாள் அன்று ஆண்டவரே கால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தெய்வீக கரம் இந்த அருமையான 2 வீட்டாரோடும் ஆண்டவரே துணையாய் தங்கியிருக்கும்படியாக கணவன் மனைவியாய் இணைக்கப்பட போகிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பம் என்ற நிலைக்குள்ள கர்த்தர் வளர்த்து அதற்கு ஏதுவாக நடத்தும்படியாக உடைய கரத்திலிருந்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்க கேட்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 8/6/2026 அன்று எம் ஸ்லேட்டர் பால் ஆண்ட்ரூ சன் ஆஃப் திரு ஜி மைக்கேல் தங்கையா, ஏ ஜெனிஸ் சன் ஆஃப் திரு ஆனந்தராஜ், பி ஜேம்ஸ் சன் ஆஃப் திரு பரமசிவம். 11/6/2026 அன்று எஸ் சாரா பெட்ரிசியா டாக்டர் ஆஃப் திரு எம் சீன்மணிவன். 13/6/2026 அன்று திருமதி சி ஜெயலின் வைஷா டாக்டர் ஆஃப் திரு செல்லத்துறை. இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் 7/6/2026 அன்று திரு ஜபராஜ் திருமதி இ கவிதா. 12/6/2026 அன்று திரு ஜே சாமுவேல் திருமதி எஸ் பிரேமா. இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்த வசனம்: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும். ஏசாயா 54:10. இவர்களுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து ஜெபம் செய்வோம்.
எங்களுடனே திவ்ய பாதையிலே இயேசுபரன் அருயிரன்பராய் எங்களுடனே திவ்ய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். சிலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான வாரம் முழுவதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆண்டவரை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பேர் வாசிக்க கேட்ட வாசிக்காத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கிராமம் முழுவதும் ஆண்டவரே தங்கள் புதிய ஆண்டவரை இந்த பிறந்த நாளை இந்த வருடத்தில் கொண்டாடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றி தருவீராக. அப்படி வல்லமுள்ள கரம் அவர்களோடு துணையாக இருக்கட்டும். அவர்களுக்கு விலகாத உடைய கிருபை என்னாலும் பிள்ளை நடத்தும்படியாக புகழ்கிறோம். திருமண நாள் என்ற ஆண்டவரை ஒரு கனமுள் நினைத்த நாளை நினைவு கூறுகிற இந்த வாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி இல்லற வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த எல்லா ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் இன்னும் ஆண்டவரே அவருடைய எல்லா மனவிருப்பத்தையும் அதிகமாக கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது விடுமுறை வேதாகம பள்ளியின் வரவு செலவு விவரங்கள் வாசிக்கப்படும். செவ்வார் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விடுமுறை வேதாகம பள்ளியின் வரவு செலவு விவரங்கள் வாசிக்க கேட்போம். விடுமுறை வேதாகம பள்ளி வரவு செலவு விவரங்கள். நன்கொடைகள் மூலம் வரவு நாள் 5 உணவிற்கு திரு சாலமோன் சுஷ்மிதா 10,000. நாள் 9 உணவிற்கு திரு செல்வின் 10,000. இறுதி நாள் மதிய உணவிற்கு திரு செல்லத்துறை 10,000. திரு பாக்கியநாதன் 3,000. திரு மைக்கேல் தங்கையா 3,000. திரு முத்தையா 2,500. திரு ஜெனிசேகர் 2,000. திரு ஜெயக்குமார் 2,000. திரு பேரின்பம் 2,000. திரு ஜெயபால் 2,000. திரு அலெக்ஸ் 2,000. திரு ஐபி ப்ரூஸ்லி 2,000. திரு கோபால் 2,000. திரு மோரிஸ் 2,000. திரு பொன்குமார் 2,000. திரு சுபின் ஜெபகுமார் 1,500. திரு வில்சன் சாமுவேல் 1,000. திரு ஜெபராஜ் 1,000. திரு மார்ட்டின் 1,000. திரு பொன்ராஜ் 1,000. திரு சுரேஷ் 1,000. திரு பெர்லின் 1,000. திரு இம்மானுவேல் 1,000. திரு ஜஸ்டின் 1,000. திரு கிளைமன்ஸ் 1,000. திரு மாசிலாமணி 500. திரு செல்வராஜா 500. திரு மோசஸ் மெர்வின் 500. திரு சாமுவேல் 500. திரு பிரபு 500. திரு ஏசுராஜ் 500. திரு தினகரன் 500. திரு பெருமாள் 500. திரு சாம் 500. திரு எம்எஸ் முத்து 500. திரு ஞான சவுந்தர் 500. திரு ஜெனித் 350. திரு செல்லப்பா 300. திரு மார்ட்டின் 300. திரு மனோகர் 200. திரு தங்கதுரை 200. திரு செல்லப்பா 200. திரு கோவில் பிச்சை 200. திரு சிவகுமார் 200. திரு ஏசுபாதம் 200. திரு வெஸ்லி சாலமோன் 200. திரு சாமித்துறை 200. திரு ஜெயசிலன் ராஜா 200. திரு மனோகர் 200. திரு ஏசுராஜா 200. திரு பன்னீர்செல்வன் 200. திரு டேவிட் ஆப்ரஹாம் 200. திரு வேதமாணிக்கம் 200. மிஸ்ஸஸ் சூர்யா 200. திரு நல்லையா 150. திரு ஆல்வின் 100. திரு சாமித்துறை 200. திரு ஏசுவடியான் 100. திரு ஜீவதாஸ் ஜேக்கப் 100. திரு சாமிநாதன் 100. திரு ஜேம்ஸ் 100. திரு ராஜசிங் 100. திரு சாமுவேல் 100.
திரு ஜே அருமைநாயகம் 100, திரு சாமுவேல் 100, திரு ஜே முத்துப்பாண்டி 100, திரு ஆர் முத்துக்குமார் 100, திரு ஐ ரவிச்சந்திரன் 100, திரு கோவில் 100, திருமதி ஞானம் 100, திரு எஸ் அஜித் 100, திரு ஜே ஜெபஸ்டின் 50, திரு பி எட்வின் 50, திரு டி கனகராஜ் 50. டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் ஃபீஸ் 6500. மொத்த வரவு 84,950. செலவுகள்: டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல் 5960, டெக்கரேஷனுக்கு 700, கிஃப்ட் பேப்பர் 170, இன்ஸ்பெக்ஷன் ப்ரைஸ் அமௌண்ட் 440, 3 நாள் திருநெல்வேலி சென்ற செலவு 1450, நாள் 3க்கு காஃபி மற்றும் பிஸ்கட் 1940, நாள் 4ற்கு ரோஸ் மில்க் மற்றும் பிஸ்கட் 1500, நாள் 5ற்கு பழ சர்பத் 3000, நாள் 6ற்கு காஃபி மற்றும் முறுக்கு 2300, நாள் 7ற்கு ஜூஸ் மற்றும் பப்ஸ் 4550, நாள் 8 ஜூஸ் மற்றும் பிஸ்கட் 1400, நாள் 9 பாதாம் மில்க் 1400, நாள் 10 காஃபிக்கு 900, நாள் 10 பெட்ரோல் செலவு 200, 3 நாள் உணவு எடுக்க ஆட்டோ செலவு 900, நாள் 5ற்கு பிரியாணி செலவு 10000, நாள் 9ற்கு உணவு செலவு 10000, இறுதி நாள் மதிய உணவிற்கு 10000, 3 நாள் உணவிற்கும் பிளேட் மற்றும் கப் செலவு 1830, பவனி அன்று பப்ஸ் வாங்குவதற்கு 2700, பவனி அன்று காஃபிக்கு 1500, வாலண்டியர்ஸ் கிஃப்ட் அமௌண்ட் 2500, தண்ணீர் கேன் 34 எடுத்தது 1020, விபிஎஸ் டூர் என்ட்ரி ஃபீஸ் மற்றும் வேன் செலவுக்கு 8000, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 10 நாட்களுக்கு 1500. மொத்த செலவு 75,890. மொத்த வரவு 84,950. மொத்த செலவு 75,890. மீதி கையிருப்பு 9,060. பொருள் மூலம் வரவு: நாள் 1 திரு தர்மராஜ் வாட்டர்மெலன் ஜூஸ் முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். நாள் 2 திரு திரவிராஜ் மற்றும் திரு கிருபாகரன் பழ ஜூஸ் முழு பொறுப்பு. நாள் 10 திரு ஞானராஜசேகரன் சமோசா. தண்ணீர் கேன் இதர செலவுகள் திரு ஜெகன். பால் அன்பில்பு: நாள் 4 ரோஸ் மில்க்கு திரு முத்தையா 5 லிட்டர், திரு மைக்கேல் தங்கையா 5 லிட்டர், திரு தினகரன் 3 லிட்டர். விபிஎஸ் சுற்றுலா ஆண்டு இரவு உணவு முழுவதும் விபிஎஸ் ஆசிரியர்கள் பொறுப்பெடுத்து கொண்டார்கள். இறுதி நாள் இரவு உணவிற்கு பொறுப்பெடுத்து கொண்ட குடும்பத்தினர் திரு மைக்கேல் தங்கையா. இறுதி நாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் முழுவதுமாக பொறுப்பெடுத்து கொண்ட குடும்பத்தினர் திரு மார்ட்டின் ரூபாய் 29,200. மீதமுள்ள கையிருப்பு 9,060 ரூபாயை ஆலய கட்டுமான பணிக்காக ஒப்படைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்லதொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை 3வது வாரம் நடைபெற்ற உபவாச கூடுகை வரவு செலவு விவரங்களை வாசிக்கிறேன். கடந்த மே மாதம் 16ஆம் தேதி நடந்த உபவாச கூடுகை அன்று நடைபெற்ற உபவாச கூடுகைக்கான வரவு விவரங்கள்: திரு பன்னீர்செல்வம் 1000 ரூபாய், திரு சீன் மார்ட்டின் 1000 ரூபாய், திரு ரவிச்சந்திரன் 1000 ரூபாய், திரு செல்வராஜ் 200 ரூபாய், மொத்தம் 3200 ரூபாய். காணிக்கை மூலம் வரவு 1175 ரூபாய். முன்னிருப்பு 4014 ரூபாய். காணிக்கை மூலம் வரவு 1175 மற்றும் வரவு 3200, முன்னிருப்பு 4014, இவைகளை சேர்த்து மொத்த வரவு 8389 ரூபாய். செலவு விவரங்கள்: ஊழியர் வகைக்காக 2000 ரூபாய், டீ வகைக்காக 1800 ரூபாய், வடை 1500 ரூபாய், ஊழியர் உணவு வகைக்காக 150 ரூபாய், மொத்தம் 5480 ரூபாய். மொத்த வரவு 8389 ரூபாய். மொத்த செலவு 5480 ரூபாய். மீதம் கையிருப்பு 2909 ரூபாய். மீதம் உபவாச கொடுகைக்கான கையிருப்பு 2909 ரூபாய். இந்த அருமையான ஆலய ஆராதனை முடிந்த பிற்பாடு வாலிப பெண்கள் கூடுகை மற்றும் ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். வாலிப பெண்கள்
உண்மையான கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாகும் ஞாயிறு பாடசாலை வகுப்புகளுக்காக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயவாய் அனுப்பி வைக்கும்படியாக உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இன்று இரவு ஆராதனை நமக்கு IMS ஆராதனையாக நடைபெறும். இதில் திருச்சிய பிள்ளைகள் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொண்டு இந்த ஊழியத்திற்காக ஏலப்பொருட்கள் எடுக்கவும் ஏலப்பொருட்கள் வைக்கவும் நீங்கள் உற்சாகமாக கடந்து வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் திங்கட்கிழமை இரவு ஜபக்குழு விவரம்: மோசே ஜபக்குழு திரு மைக்கேல் தங்கையா அவர்களிடத்திலும், எலியா ஜபக்குழு திரு ஞானசெல்வின் அவர்களிடத்திலும், தாவீது ஜபக்குழு திரு செல்வராஜ் அவர்களிடத்திலும், தானியல் ஜபக்குழு திருமதி ராணி அவர்களிடத்திலும் நடைபெறும். அந்தந்த ஜபக்குழுவர்கள் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். CSI திருநெல்வேலி திருமண்டலம் பெயர்ப்பிலாங்குளம் சேகரம் சுண்டவெளி நாசரேத் சபை இந்திய மிஷனரி சங்கத்தின் 10வது IMS அருட்பணி விழாவானது 21/6/2026 வருகின்ற 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையுடன் துவங்கும். இந்த அருமையான IMS அர்ப்பணி விழாவில் திருச்சி பிள்ளைகள் திருவிருந்து ஆராதனையோடு உற்சாகமாக கலந்து வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து 9:30 மணி அளவில் அருட்பணி விழா நடைபெறும். இதில் காலை உணவு மற்றும் இதர கடந்த வாரம் அறிவித்தது போல எலியா ஜபக்குழு, மோசே ஜபக்குழு, தானியல், தாவீது இன்னும் இதர வாலிப ஐக்கிய சங்கங்கள், சபையின் வாலிப பெண்கள், தாய்மார், ஞாயிறு பாடசாலை போன்ற எல்லா ஐக்கிய சங்கங்களும் இணைந்து நீங்கள் தயவாய் இந்த IMS அருட்பணி விழாவிற்காக ஸ்டால்கள் அமைக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் பிரியாணி இதர காரியங்கள் நீங்கள் உற்சாகமாக இந்த ஊழியத்திற்காக அமைக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். இதற்குரிய காரியங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ளும். இந்த நோட்டீஸ் மற்றும் IMS அர்ப்பணி விழாவிற்குரிய கவர் உங்களுக்கு அந்த வாரத்திற்கு முந்தைய நாட்களில் உங்கள் கரங்களில் வந்து சேரும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த நாளில் முன்னதாக வந்து கவர் காணிக்கை படைக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முத்தெடுக்கவா என்ற 2026 ஆண்டுக்குரிய வேதாகம புதையல் வேட்டையானது ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும். இந்த அருமையான முத்தெடுக்கவா என்ற வேதாகம தேர்வுக்கு பதிவு செய்ய கடைசி நாள் இந்த மாதம் 20ஆம் தேதி 3வது சனிக்கிழமை கடைசி நாள். அதற்குள் விருப்பமுள்ளவர்கள் என்னிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பதிவு கட்டணம் ஒரு நபருக்கு ₹50. அதை நீங்கள் தயவாய் செலுத்தி நீங்கள் பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் தெற்கு சபை மன்றம் நடத்தும் பெண்கள் ஐக்கிய சங்க மாநாடு 2026 இந்த மாநாடானது 27/6/2026 தேதி 27/6/2026 சனிக்கிழமை அன்று பரிசுத்த திருத்துவாலயம் பரப்பாடியில் வைத்து நடைபெற இருக்கிறது. காலை 8:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையுடன் துவங்குகிற இந்த ஐக்கிய சங்க மாநாடானது 1:30 மணி வரை நடைபெறும். இதிலையும் திருச்சபை பிள்ளைகள் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வாரந்தோறும் நம்முடைய ஆலயத்தில் புதன்கிழமை இரவு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் அதற்குரிய தகவல் தெரிவித்து கொண்டே இருக்கிறோம். தலைவர், பொருளாளர் இருவருக்கு மாத்திரம்தான் அந்த கூடுகை என்று நான் நினைக்கிறேன். பெண்கள் பண்டிகை இப்படியே தொடர்ந்து நடைபெற்றால் பெண்கள் பண்டிகை என்று அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் பண்டிகை அல்லது பெண்கள் ஞாயிறு போன்றவைகள் நடைபெறுமா என்று பெண்கள் கலந்து கொள்வதை பொறுத்து நாம் தீர்மானிக்கப்படும். தயவாய் பெண்கள் பண்டிகை அன்று மாத்திரம் வராதபடி எல்லா பெண்கள் கூட நீங்கள் தான் விருப்பப்பட்டு புதன்கிழமை வேணும்னு கேட்டீங்க. முதலே ஒரு கிழமை நடந்து கொண்டே இருந்தது. விருப்பப்பட்டு கேட்டவர்களே வரவில்லை. ஆகையால் எனக்கு ரொம்ப மனது சங்கடமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 4-5 வாரம் பொறுத்து பார்த்துட்டோம். ஒவ்வொரு வாரமும் குரூப்பில் போடுறோம். ஆனாலும் என்ன செய்யலை, 2 பேர் மாத்திரம்தான் வராங்க. அதில் வருமானம் இல்லை. ஆகையால் பெண்கள் மாநாட்டுக்கு போகணுன்னா கூட நீங்கள் தான் என்ன செய்யணும், வேனுக்கு அமௌண்ட்டு போட்டு போகணும். ஆகையால் தயவாய் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கங்கள், வாலிப ஐக்கிய சங்கம், எல்லா ஐக்கிய சங்கங்களும் வளரணும். ஆலயத்துக்கு நம்ம கட்டுமான பணிக்கு அந்த ஆலயம் இடித்த பிற்பாடு நான் பார்க்கிறேன் 4 மாதமாக எல்லா ஐக்கிய சங்கங்களும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆலய ஐக்கிய சங்கங்கள் உற்சாகமாக வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கம், இன்னும் பெண்கள் ஐக்கிய சங்கம், இன்னும் ஆண்கள் ஐக்கிய சங்கம் எல்லாம் உற்சாகத்தோடு வளரும்படியாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த உற்சாகத்தோடு கடந்து வர உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். பெண்கள் புதன்கிழமை ஆராதனைக்கு எப்படியும் 10-15 பேர் வந்துடுவீங்க. ஆனால் 2 பேர் மாத்திரம் இருந்து செல்றீங்க. தயவாய் நீங்கள் முன்னாடி தான் சமையல் வைத்துட்டு வந்து இருந்து ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் வாரந்தோறும் புதன்கிழமை சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெறும். திருச்சபை உற்சாகமாக அதில் கிடந்து வந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நமது ஆலயத்தை
எலியா ஜெபக்குழு உறுப்பினர்கள் சுத்தம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நம்முடைய ஆலயத்தை எலியா ஜெபக்குழு உறுப்பினர்கள் சுத்தம் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய ஆலயத்தின் எல்சிஎஃப் ஏல பாக்கி வரவு எல்சிஎஃப்குரிய ஏல பாக்கி மற்றும் இதர காரியங்கள் கொடுக்காமல் இருக்கிற பிள்ளைகள் தயவாய் நீங்கள் விரைவாக செலுத்தும்படியாகும். அதே போல் மாதந்தோறும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படுகிற இந்த தீப காணிக்கை கடந்த மாதம் இந்த மாதம் அடி வரல, கடந்த மாதம் தீப காணிக்கை மூலம் 9,000 ரூபாய்க்கு மிகாமல் நமக்கு ஆண்டவராய் கர்த்தர் கிருபையா காணிக்கை எல்சிஎஃப் ஊழியத்திற்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உற்சாகமாக மொத்தம் அப்போ 50 கவர் தான் வருது. 150 குடும்பம் இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் 50 ரூபாய் 10 ரூபா வச்சா கூட இன்னும் உற்சாகம் வரும். இந்த ஊழியத்தையும் இந்த தீப காணிக்கை மூலமாக நீங்கள் தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஆலய கட்டுமான பணிக்காக பொருட்கள் ஏலம் எடுத்தவர்கள், தங்கம் போன்ற அநேக காரியம் ஏலம் எடுத்தவர்கள் அந்த ஏல பாக்கியை விரைவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் ஆலய கட்டுமான பணிக்கான வரி மற்றும் நன்கொடைகள் கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் விரைவாக கொடுக்கவும், அதற்குரிய தேவைகள் சந்திக்க நீங்கள் ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் முதல் அதற்குரிய வேலை நம்ம தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதற்காக ஜெபியுங்கள், வந்து பாருங்கள், வேலையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இயன்றவைகளை கொடுத்து நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக பொருட்களாகவோ காணிக்கையாகவோ தந்து இதில் உற்சாகப்படுத்தி எங்களையும் உற்சாகப்படுத்தி நீங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை ஆலய கட்டுமான பணிக்காக தினந்தோறும் ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலையும் திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் உற்சாகமாக கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தெய்வ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 424வது பாடலை பாடுவோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 424வது பாடலை பாடுவோம். அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தின் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீரமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழா கண்ணில் விடுவாயே. மரியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. இகத்தினில் ஊழியம் அகத்திலும் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயான பகற்காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வார். மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயான பகற்காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னாலை தாரல்லோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் வருட முடியலாமே. தாவாத
அருமையை அறிந்து வாழாவிடி கண்ணீர் விடுவாயே. அனனியாவும் குறைத்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவியம் வென்றிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் இருந்திடாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவியம் வென்றிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடி கண்ணீர் விடுவாயே. நின்றவாறு தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரை, நல்ல அருமையான வேலுமுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேத வார்த்தை மூலமாக எங்களை இடைபடும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை கல்வி சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமையுடைய மகத்துவத்தினாலும் மகிமையினாலும் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. அவர் சொன்னது போல, நீ வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொள்ளாமல் பெருகுவாய், உன் சந்ததி சந்தானங்கள் பாலாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள் என்று சொன்னது போல் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நம்முடைய சந்ததி சந்தானங்களையும் கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாரம் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக திருமண்டலம் நமக்கு கொடுத்த தலைப்பு இயேசு ஞானத்தின் ஊற்று என்ற தலைப்பை மையமாக வைத்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசியங்கள் தெரிந்து கொண்ட திருவசனம் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த வாரம் அருமையாக எல்லாவித கல்விகளுக்கும் அல்லது கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அல்லது மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். இந்த அருமையான வாரத்திலும் அருமையாக ஞானம் என்ற தலைப்பை மையமாக வைத்து நாம் தியானிக்கும்படியாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இது அதிகமாக இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் இதிலே 12ஆம் வசனம் இப்படியாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து, கர்த்தர் ஞானத்தை அருளி செய்கிறவராய் அவரிடத்திலிருந்து ஞானமும் அறிவும் நம்மை ஆட்கொள்கிறதாய் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஞானம் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் புத்தி, அறிவு, ஞானம். இந்த மூன்றுக்குள்ள வேறுபாடு என்ன? புத்தி, அறிவு, ஞானம் மூன்றுக்குரிய வேறுபாடு என்ன? புத்தி அப்படின்னா என்ன? அறிவு, அறிவு நம்ம நாலேஜ் சொல்லுவோம். புத்தி, ஞானம் வேறு. இந்த மூன்றுக்குரிய வேறுபாடு என்ன? இவங்க எளிமையா இந்த மூன்றுக்குரிய வேறுபாடு குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இந்த மூன்றையும் குறித்து, இந்த மூன்று வெவ்வேறுபட்டது என்பதை குறித்து வேதம் ஒரு வசனம் நமக்கு கூறுகிறது. அதை எடுத்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஞானம் கர்த்தரால் வருகிறது, அறிவும் புத்தியும் அவரிடத்திலே வருகிறது. இந்த மூன்றும் ஒரே காரியம் அல்ல, வெவ்வேறு தன்மையுடையது. எப்படி என்றால், புத்தி என்பது நம்ம அருமையாக உங்களுக்கு எளிமையாக சொன்னால் புரிந்து கொள்கிற திறன். எளிமையாக சொல்லக்கூடும் என்றால், எந்த ஒரு காரியத்திலும் அழகாக சொல்ல வேண்டும் என்றால், இப்போ படிக்கிற காரியமாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலையாக இருக்கலாம், நமக்கு இருக்கிற ஒவ்வொரு அலுவல்களாக இருக்கிறதை கற்றுக் கொடுக்கும் போது எளிதாக புரிந்து கொள்கிற திறன். நம்ம சொல்லுவோம் இன்டலெக்சுவல் சொல்லுவோம், இன்டெலிஜென்ஸ் ஒரு மனிதனை சொல்லும்போது அந்த அறிகிற புரிகிற தன்மை குறித்தான் புத்தி என்பதை அதை நாம் வேறுபடுத்தி காண்போம். ஆனால் அறிவு என்றால் நாம் அறிந்து கொண்டவைகள். இப்போ அருமையாக சொன்ன இது என்ன தெரியும்? சிலுவை என்று நமக்கு என்ன தெரியும்? அறிவோம். பிறர் ஞானத்தினாலும் அல்லது பிறர் அனுபவத்தினாலும் கற்றுக் கொடுத்தது அல்லது உலகத்தில் நாம் பார்த்த பொருட்களுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து இது என்ன பொருள், இது என்று அதை குறித்து அதற்குரிய பெயர்களும் அதற்குரிய காரியங்களையும் குறித்து அறிகிறது தான் அறிவு என்றும் வேறுபடுத்தி காண்பிக்க முடியும். ஆனால் ஞானம் என்றால் என்னவென்றால், புத்தியும் அறிவும் இருந்தாலும்
தக்க சமயத்தில் அதை பயன்படுத்த தேவையானது ஞானம். அதான் வித்தியாசமான காரியம். பிரியமானவர்களே, இந்த ஞானத்தை குறித்து வேதம் சொல்லும்போது கற்றவை, புரிந்தவை மற்றும் இவை எல்லாவற்றையும் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் நாம் எப்படி அதை அபியாசப்படுத்த போகிறோம், எப்படி அதை நாம் அந்த இடத்தில் நடைமுறைப்படுத்தி காண்பிக்க போகிறோம், அதை நடைமுறைப்படுத்துகிற அனுபவத்தில் தான் ஞானம் வெளிப்படுகிறது. அருமையான உதாரணமாக இன்னும் எளிமையாக கூற வேண்டும் என்றால், இப்போ ஒரு வீடு கட்ட நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா என்ன செய்யும்? எல்லாருக்கும் என்ன செய்யும்? எப்படி திட்டமிடணும் என்ற காரியத்தை குறித்து ஒரு புரிதல் இருக்கும். வீடுனா எப்படி, இந்த நிறைய காரியம் பார்த்துருப்போம், அதற்குரிய எல்லா வேலைப்பாடு எப்படி இருக்கும், அதில் என்ன செய்யணும், என்ன காரியம் இருக்கும், அதற்குரிய திட்டம் எப்படி இடணும், எல்லா குறித்தான ஒரு காரியம் நமக்கு அது நமக்கு புத்தி, அதுக்கு புத்தி தேவை. ஆனால் அதற்கான தேவைப்பட்ட பொருட்கள், இப்போ செங்கல் தேவை, இன்ஜினியர் வேலைப்பாடுக்கு அவங்க தேவை, கம்பி தேவை, எல்லா தேவை. இந்த கம்பிகளுக்குரிய காரியம், இந்த வேலை, செங்கல் எல்லாவற்றும் பொருட்களையும் இதெல்லாம் இருந்தால் தான் ஆகும் என்று நாம் அறிவோம் அல்லவா? அது அறிவு. ஆனால் இதை கட்டும் பொழுது பாதுகாப்போடும் நாம் திட்டமிட்டபடியும் செய்வதற்கு உதவுவதான் ஞானம். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, இந்த ஞானம் எல்லாவற்றும் அறிவும் புத்திக்கும் மேலாக இவை தான் நமக்கு வழிகாட்டுவதற்காக. ஞானமும் புத்தியும் அதிகமாக இருந்த ஒரு மனுஷன் நமக்கு தெரியும், சவுல். வேதத்தலகா ஒரு வசனம் கற்றுக் கொடுக்குது. சவுலை குறித்து பார்த்தோம் என்றால், அவனுடைய காரியத்தில் ராஜாவாக இருக்கத்தக்கதாக ஞானம் இருந்தது. அவனுக்கு ராஜாவாக இருக்கத்தக்கதாக ஞானம் இருந்தது. அரசாட்சி செய்தான், யுத்தத்திற்கு போகுவதற்குடைய திறன் இருந்தது. அதை காட்டிலும் தேவனுடைய கட்டளை நியமங்களுக்கு ஆரம்பத்தில் கீழ்ப்படிந்த ஞானம் இருந்தது. ஆனாலோ என்ன இல்லை, அவனுக்கு புத்தி அறிவு அதிகமாக இருந்தாலும் கூட எந்த இடத்துல அந்த புத்தி அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால், ஞானம் இல்லாமல் ராஜ்யபாரத்தை இழந்து போனவர் தான் சவுல். இந்த அருமையானவர்களை வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கொலோசியர் 2:3 நமக்கு தெளிவாக கூடும் பொழுது, இந்த புத்தி, அறிவு, ஞானம் இவை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நமக்கு வருகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. இந்த வாரம் அருமையாக நமக்கு கல்வி ஞாயிறாக ஆசிரியப்படுகிற புதிய ஆண்டு, கல்வியிலும் கல்லூரியிலும் ஒவ்வொரு காலத்திலும் இணைந்து புதிய ஆண்டில் படிப்புகளுக்கு எதுவாக படிக்க போகிற அருமையான பிள்ளைகளுக்காக, இன்னும் நம்முடைய ஞானத்திற்காகவும் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 2:7 ஒருவர் வாசியுங்கள். இங்க பாருங்க, வேதம் அவர் மெய் ஞானத்தை வைக்கிறார். ஆண்டவராய் கர்த்தர் புத்தி, அறிவு எல்லாவற்றையும் நம்ம கொடுத்தாலும் கூட ஞானத்தை அவர் கேட்கும் பொழுது விரும்பி நிற்கிறவர்களுக்கு நீதிமானுக்கு தருகிறார் என்று வேதம் கற்றுக்கிறப்போ, இந்த ஞானமானது எவ்வளோ விசேஷ தன்மை கொண்டது. புத்தி, அறிவு இந்த இரண்டும் இருந்தாலும் கூட நம்முடைய அருமையான பிள்ளைகள், இப்போ புதிதாக பள்ளிக்கூடங்களும் சரி, கல்லூரிலும் சரி, இந்த ஆண்டு துவங்குகிற பிள்ளைகளுக்கு அநேக ஞானம் உண்டு. கடந்த ஆண்டு எப்படி இந்த வகுப்புகள் நடைபெறும், எப்படி பள்ளிக்கூடம் இருக்கும் என்ற புரிதல் இருந்தாலும், படிப்பை குறித்த அறிவு இருந்தாலும், அவைகளை வெளியே படித்து முடித்து வந்த பிற்பாடும் சரி, அல்லது இன்னும் அருமையாக சொல்லக்கூடும் என்றால், உங்களுக்கு கணித பாடத்தை குறித்து எடுத்துக்கொண்டால் எல்லாம் நமக்கு தெரியும். கணித பாடத்துக்கு அறிவு இருக்கும், படித்திருப்போம், புரிஞ்சிருப்போம். ஆனால் தேர்வில் எழுதும் போது அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஞானம் தான் ஞானத்திற்குரிய வித்தியாசம். அந்த ஞானத்தை ஆண்டவராய் கர்த்தர் தருகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் வெளியே அருமையான பள்ளிக்கூடங்கள் கடந்து செல்லும்போது பாடத்திட்டங்கள் கடினமாக இருக்கலாம், அல்லது குறித்து குழப்பங்கள் இருக்கலாம், அல்லது நமக்கும் நம்முடைய அலுவல்கள், வேலைகள், நம்முடைய வாழ்க்கையின்குரிய காரியங்கள் ஒவ்வொரு வருடங்களாக அனுபவம், அநேக காரியத்தில் விழுந்திருப்போம், எழுந்திருப்போம். அநேக காரியங்கள் கற்றிருந்தாலும் கூட எதிராக வரும்பொழுது புதிய போராட்டங்கள், புதிய திட்டங்கள், புதிய காரியம் செய்யும் பொழுது அவைகளை நாம் சரிவர ஒரு தெளிவாக நாம் நிறைவேற்றி காண்பிக்க வேண்டும் என்றால் ஞானம் அவசியமாக இருக்கிறது. அந்த ஞானம் நமக்கு இருக்குமே ஆனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு உண்டாகும் என்பதை வேதம் அநேக காரியங்களாக நம்ம கற்றுக் கொடுக்கும். வேதம் ஞானம் எவ்வளவு அவசியம் என்றும், இந்த ஞானத்தை பெற்றவன் எவ்வேறு விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்பதையும் குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் இந்த ஞானம் நம்மிடத்தில் வறுமையானால் ஒரு 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஞானத்தால் உண்டாகும் பலன் என்று ஒரு 3 காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்பினவர்கள் வாசியுங்கள். பிரசங்கி 7:19 வாசியுங்கள். பிரசங்கி 7:19 வாசியுங்கள். இங்கு வேதம் சொல்கிறது, பிரசங்கியில் அழகா வேதம் இப்படியாக கற்றுக் கொடுக்கிறது. இங்கு எல்லாரை காட்டிலும் பாருங்க, வேதம் தெளிவாக நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலாம். அதிபதிகள் என்றால் நமக்கு தெரியும், அவர்கள் அதிபதியா உட்கார வேண்டும் என்றால் என்ன வேணும்? ஞானம் வேண்டும். அதிபதியா இருக்க வேண்டும். ஒரு இடத்துல ஆட்சி பண்ண வேண்டும் என்றால் என்ன வேணும்? ஞானம் இல்லாமல் கூடாது. ஆனால்
அவர்களை காட்டிலும் வேதம் சொல்கிறது ஞானம் யாருக்கு வருமா பாருங்க. வேதம் இங்கே அழகாக கூறும் பொழுது கூறுகிறது, ஞானம் ஞானியை பலவானாய் மாற்றும். அதிபதிகள் என்ன செய்வாங்க? ஞானத்தோடு மாற்ற இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யுத்தத்திற்கு போகும்போதும் சரி, அவர்கள் வெளியே வலம் வரும்போதும் சரி, அவர்களை பலவானாக தோற்றமுள்ளதாக காண்பிக்கும். அதே போல ஒரு பலவான்களாகவும் இருப்பார்கள். அவர்களிடத்தில் ஒருவரும் சீண்ட என்ன செய்வார்கள்? தயங்குவார்கள். அதே போல தான் வேதம் சொல்லுது, ஞானின் இடத்திலும் ஒருவரும் வாக்குவாதம் செய்யவும் சரி, அவர்கள் விதமாக எழும்பவும் சரி தயங்கத்தக்கதாய் கர்த்தர் ஞானியை பலவானாய் மாற்றுகிறார். தேவன் தருகிற ஞானம் நம்மை பலமுள்ளதாயும் வல்லமுள்ளதாய் மாற்றும். ஞானம் வருவதால் நமக்கு கிடைக்கிற பலன், முதலாவது காரியம் நம்மை பலனுள்ளதாய் மாற்றுகிறது, வல்லமை உள்ளதாய் மாற்றுகிறது. அன்பார்ந்தவர்கள், வேதம் இங்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அருமையான 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டோம் என்றால், இங்கு சாலமோனுடைய ஞானத்தின் வெளிப்பாடு ஒரு சம்பவம் கற்றுக் கொடுக்கிற. 2 தாயார் என்ன செய்யறாங்க? ஒரு பிள்ளைக்காக விவாதம் பண்ணி கொடுத்து சாலமோன் இடத்துல வராங்க. பாருங்க, எந்த சாட்சியும் இல்லை. நம்ம இப்போ என்ன செய்வோம்? ஒரு பிரச்சனை என்ன செய்வோம்? முதல்ல சாட்சி கேட்போம். அதற்குரிய இன்னும் அழகாக சொல்லணும், இப்போ எப்படி எல்லாவற்றுக்கும் இங்கே சிசிடிவி கேமரா ஆதாரம் கேட்போம். இப்படி எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். ஆனால் இது எவைகளும் இல்லாத நாட்களில் ஒரு சாட்சியும் இல்லை, ஒரு விதமான அதற்குரிய அடுத்த கட்டம் ஆராய்ச்சி பார்ப்பதற்குரிய ஒரு விதமான வழிகளும் இல்லை. ஆனால் பாருங்க, சாலமோன் இங்கு ஞானமாய் செயல்பட்டதை இந்த சம்பவம் கற்றுக் கொடுக்கிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். இங்கு வேதம் சொல்லி அவனுடைய பராக்கிரமத்தை கண்டு பயப்படவில்லை. பிரியமானவர்களே, உலகம் கற்றுக் கொடுக்கிறது, ஒரு மனிதன் பலவானாய் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று திடமான சரீர பலன் வேண்டும், அல்லது பராக்கிரமசாலி இருக்க வேண்டும், அல்லது என்ன செய்யணும்? ஆஸ்தியில் ஐஸ்வர்யங்களில் உயர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இருக்கிற உலகத்தில் பலவான். ஆனால் அருமையான வேதம் கற்றுக் கொடு, உலகம் மாறுபாடாய் கற்றுக் கொடுத்தாலும் வேதம் கூறும் பொழுது ஞானிதான் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? பலம் உள்ளவனாயிருப்பான், வல்லமை பெற்றவனாயிருப்பான். அன்புக்குரியவர்களை, வேதம் இங்கு கற்றுக் கொடுக்கிறது. சாலமோன் என்பவன் அவன் தீர்த்த அந்த ஞானத்தின் வெளிப்பாடு. அந்த 2 தாயாருக்கும் அவன் அந்த இடத்துல ஒரு தெளிவான பதிலை கொன்று யாருடைய பிள்ளை என்பதை அவன் கண்டறிந்தபடினால், சாட்சிகள் ஏதும் இல்லாமையும் எந்த ஒரு வழியும் இல்லாத வேலும் அவைகளை கண்டறிந்தபடியினால் அவனுடைய ஞானம் இஸ்ரவேல் எங்கும் கீர்த்தியாக பரமினது. அப்பொழுது அவனை கண்டு பயந்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக கர்த்தருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய ஞானம் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நாம் பலம் உள்ளவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக நம்மை கர்த்தர் மாற்றுகிறவராக. அருமையான இன்னொரு சம்பவம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இங்கு யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, எகிப்திற்கு அற்பமானவனாய், பலனற்றவனாய், வல்லமையற்றவனாய், அடிமையாய் கடந்து சென்றார் இந்த யோசேப்பு. ஆனால் பாருங்க, கர்த்தர் கொடுத்த ஞானம், அடிமையாக இருந்தான், சிறையிருப்பில் இருந்தான். ஆனாலும் இந்த 41ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனம் இப்படியாக கற்றுக் கொடுக்கிறது. வாசியுங்கள். 33ஆம் வசனம். 39 சேர்த்து வாசிங்க. 39. இங்கு வேதம் கற்றுக் கொடுக்குது பாருங்க, எகிப்துக்கு அடிமையாக விற்று போடப்பட்டவன், எகிப்துக்கு பலனற்றவனாய் கடந்து சென்றவன். அங்கு சகோதரர்கள் அவனை மேற்கொள்ளும் பொழுது கூட அவர்களை மேற்கொள்ள பலன் இல்லாதவன், வல்லமை இல்லாதவன். ஆனாலும் எகிப்தையே ஆளும்படியாக கர்த்தர் அவனை வல்லமையாய் மாற்றினார். எதற்காக எப்படி மாற்றினார் என்றால், அவனிடத்தில் காணப்பட்ட தெய்வீக ஞானம், ஆண்டவர் கொடுத்த ஞானம் அவனை உயர்த்தியது. பிரியமானவர்களை, வேதம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தேவன் தருகிற ஞானம் நாம் இருக்கிற இடங்களை கண்டு ஜனங்கள் நம்மை அறிய மாட்டார்கள். அவர் தந்த ஞானத்தின் மூலமாக ஜனங்களும் சரி, எல்லா இடங்களும் நீங்கள் வேலை பார்க்க அலுவல்களாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் பார்க்கிற தொழில்துறைகளாக இருக்கலாம், ஞானம் இருக்கும் பொழுது அநேகர் முன்பதாக நீங்கள் இருக்கத்தக்கதாக கர்த்தர் பலவானாய், வல்லமை உள்ளவர்களாய் நம்மை உயர்த்தி மாற்றுவேன் என்று கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களை, வேதம் இங்கே கற்றுக் கொடுக்கிற யோசேப்பு அற்பமானவனாய் கடந்து சென்றாலும் எகிப்திற்கு வந்த பெரிய கொடிய காரியம், பஞ்சத்திலிருந்து அந்த ராஜ்யத்தை மீட்கும்படியாய், அந்த ராஜ்யத்திற்கே ஒரு புதிய விடுதலை கொடுக்கும்படியாய் அவனை ஞானவானாய் மாத்திரமல்ல ஒரு பலவானாயும் கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் ஞானம் இருக்குமே ஆனால் நம்ம முதலாவது உலகத்தில் பலவானை போல காணப்படுவோம், வல்லமுள்ளவர்களைப் போல காணப்படுவோம். நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தெய்வ ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா என்று. 2வது காரியமாக, ஞானம் நம்மிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் எண்ணத்தை தருகிறார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வாசியுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தை வாசியுங்கள். போதும். இங்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சமாதானமும் சாந்தமும் உள்ளதாய் நமக்கு இருக்கிறது. ஒரு ஞானம் நம்மிடத்தில் வரும் பொழுது இரண்டாவது நமக்கு வருகிற காரியம், முதலாவது ஞானம் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் பலவானாய் மாற்றப்படுகிறோம், வல்லமையுள்ளவர்களாக மாற்றப்படும். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமாதானம் உண்டாக தெரியுமான வேதத்தில் ஒரு சமூகத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அபிகாயில் என்ற ஒரு புத்திமானை குறித்து, ஒரு புத்தி நிறைந்த ஒரு தாயாரை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தில் 3ஆம் வசனம் கூறும்போது, அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகால் என்றும் பெயர். இந்த நாபால் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பாருங்க. வேதம் இங்கு அவனை குறித்து கூறும்போது கூறுகிறது, அவனுடைய வழிகள், அவனுடைய காரியங்கள் எல்லாம் முரடனும் துராகிரதருமாய் இருக்கிறதான். அவன் காவேலுடைய சந்ததியான். வேதம் இங்கே சொல்ல அவன் முரடன் போல இருக்கிறான் பாருங்க. இந்த இடத்துல அவன் மயிர் கத்தரிக்கிறவனாய் தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றுக்கும் மயிர் கத்தரிக்கிறான். அவன் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற ஒரு காரியம் என்பது பல ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெறும். அன்று அநேகருக்கு விருந்து செய்வது போல அவர்கள் செய்வார்கள். இதை அறிந்த தாவீது என்ன செய்கிறான், தன் ஊழியக்காரரை அவர்களிடத்தில் அனுப்புகிறான். ஊழியக்காரரை அனுப்பும் பொழுது இவர்களுக்குரிய ஆகாரம் உண்டாகும்படியாக இவர்களுக்குரிய ஒரு பங்கையாவது வேண்டும் என்று கேட்டு அனுப்பும் பொழுது அந்த இடத்தில் என்ன செய்கிறான், தாவீதை அறியேன், ஈசாயின் குமாரனை அறியேன் என்று சொல்லி தாவீதை அற்பமாய் அவமானப்படுத்தி அவனுடைய ஊழியக்காரர்களையும் அவனோடு இருந்த வாலிபர்களையும் அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறான். ஆனால் அந்நாட்களில் தாவீது பலத்திருந்தான். தாவீதுடைய வாலிபர்களும் சரி, தாவீதுடைய ஒவ்வொரு ஊழியக்காரரும் சரி பராக்கிரமசாலியாக இருந்தார்கள். அப்போ பாருங்க, வேதம் சொல்கிறது இந்த அபிகாயில் என்னும் அருமையான தாயார், அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தார். சாலமோனுக்கு முன்னதாகவே வேதத்தில் கூறப்பட்ட இவளை போல புத்தி நிறைந்த ஒரு தாயார் இல்லை, புத்தி நிறைந்த ஒரு ஸ்திரீ இல்லை. அபிகாயில் என்பவள் புத்தியிலும் ஞானத்திலும் வளர்ந்து தேர்ந்தவள். இவள் பார்க்கும்பொழுது வேதம் கற்றுக் கொடுக்குது பாருங்க. இந்த இடத்துல தாவீது இந்த சங்கதியை கேட்டபோது, தன் வாலிபர்களுக்கும் தன்னுடைய ஊழியக்காரரும் நேர்ந்த காரியத்தை கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு இன்று ராத்திரி விடுவதற்குள்ளதாக, காலை விடுவதற்குள்ளதாக அவனுடைய ஒவ்வொரு சந்தானங்கள் தலையீற்று ஆடு மந்தை எல்லாவற்றையும் அழித்து தீர வேண்டும் என்று தாவீது தீர்மானம் பண்ணுகிறான். பாருங்க, இந்த காரியம் அபிகாலுக்கு கடந்து வருகிறது. கடந்து வந்த உடனே அபிகாயில் என்ன செய்கிறா பாருங்க. வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. இதில் 18ஆம் வசனம் கூறும் பொழுது, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி. பாருங்க, வேதம் கற்றுக் கொடுக்கிறது அபிகாயில் முதலாவது தீவிரமாக இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அவள் எடுத்த வேலைகள், எடுத்த முடிவுகள் பாருங்க, அவளுடைய ஞானம் அந்த குடும்பத்திற்கு அன்று அழிவு வர வேண்டியது. ஆனாலும் கர்த்தர் பாருங்க 35ஆம் வசனம் கூறுகிறது, அவளை தாவீது பார்த்து சொல்றாரு, நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ. பிரியமானவர்களே, தாவீது மூர்க்க குணம் கொண்டு கோபத்தோடு அவன் தன்னுடைய ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய நம்பி இருந்த ஊழியர்களுக்கும் இழைத்த அவனுடைய இந்த தவறான காரியம் அல்லது தவறான முடிவு அல்லது கோபத்தின் முடிவை கண்டு தாவீது சீறி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த சந்ததிகளையும் சரி, அபிகாயிலுடைய குடும்பத்தையும் சரி, நாபாலையும் சரி, அதே போல் அவனுக்கு இருந்த எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எப்படி எனக்கு கீழ்ப்படியாமல் இருப்பான் என்று சொல்லியா தாவீது கோபம் கொண்டு எழும்பி வரும் பொழுது, இந்த புத்தியாய் இந்த கன்னிகை செயல்படாவிட்டால், புத்தியாய் இந்த ஸ்திரீ, இந்த அருமையான தாயார் அபிகாயில் செயல்படாவிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு போராட்டம், நெருக்கடி, சமாதானம் இல்லாமலே வந்திருக்குமே. பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாக காண்பிக்கிறது. தாவீது அவருடைய திட்டங்களை கேட்கும் பொழுது, அவருடைய வாயின் பிறப்பை தாவீது கேட்கும் பொழுது, அவரிடத்தில் வந்த ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது கேட்கும் பொழுது சொல்கிறார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உன் வீட்டுக்கு திரும்பி போ என்று சொல்லி தாவீதினால் இந்த அருமையான இடத்துல அபிகாயிலால் இந்த சந்ததியே குடும்பமே மீட்கப்பட்டது. பிரியமா, இதான் வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இன்றும் ஞானம் நமக்கு இருக்குமே ஆனால் அபிகாயிலே போல நம்முடைய குடும்பத்திற்கும் சரி, சந்ததிக்கும் சரி எதிராக எழும்புகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கடினங்கள், இதே போல நாவாலை போல ஒருவேளை நாம் என்ன செய்வோம், ஞானம் இல்லாமல் வாய்களினாலும் சரி, செயல்களினாலும் சரி அநேக நேரம் சிக்குண்டு பிடிக்கப்பட்டு என்ன செய்கிறோம், கடவுள் எனக்கு பாவத்தை பாட கொடுத்துட்டாரு, துயரத்தை கொடுத்தார். கடவுள் ஒருவேளை தரவிட்டாலும் கூட நாமே விழுந்து போகிற வழிகள் உண்டு, நாமே விழுந்து போகிற இடங்கள் உண்டு. ஆனால் ஞானம் இருக்குமே ஆனால்
சமாதானம் இல்லத்தை தேடி வரும். நம்மளுக்கு வேதங்கள் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லும்பொழுது ஞானம் எப்படி இருக்குமா, அதன் வழிகள் இனிதாகவும் அதன் பாதைகள் சமாதானத்தை தருவதாகவும் காணப்படும். ஞானம் இருக்குமே ஆனால் நம்முடைய பாதை எல்லாம் சமாதானமாக இருக்கும். ஆகையால தான் சாலமோனுடைய காலம் சமாதானத்தின் காலமாக இருக்கும். சுற்றியுள்ள எல்லா ஜனங்கள் யாருமே யுத்தத்துக்கு வரவில்லை, சமாதானத்தின் நாட்களாக இருக்க காரணம் சாலமோன் கேட்ட ஞானம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஞானத்தை கேட்போமானால், ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமானால் நமக்கு எண்ணத்தை கர்த்தர் தருகிறார், சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்திற்கு ஒவ்வொரு குழப்பங்கள் இவையெல்லாம் ஏன் பெருகுது? ஞானத்தை நாம் விரும்பி கேட்காதபடினால, ஞானம் நம்மிடத்தில் காணப்படாதபடினால ஆண்டவராக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஞானத்தோடு ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பலனும் உண்டாகும், சமாதானத்தையும் கர்த்தர் தருகிறார் என்று கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது காரியமாக இந்த ஞானம் வரும்பொழுது நமக்கு என்ன நன்மை வருகிறது என்றால், எடுத்தவர்கள் வாசிங்கள் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். இங்கு வேதம் சொல்கிறது, சாலமோன் ஞானத்தில் சிறந்தவனாய் இருந்தபடினால வேதம் சொல்ல அவனை பாருங்க ஆண்டவராக கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார். சகல ஜாதிகளும் அவன் கீர்த்தி பிரபலமாயிற்று. ஞானம் நம்மிடத்தில் வரும்போது முதலாவது வேதம் கற்றுக்கொண்டு நாம் பலவானாய் வல்லமையுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் நம்மிடத்தில் தேவன் தருகிறார், அந்த பலன் நமக்கு வந்து செய்கிறது. மூன்றாவது காரியமாய் நம்முடைய கீர்த்தி சகல ஜனங்களிடத்தில் கடந்து செல்லும்படியாய் கீர்த்தி பெருமுகிறது. இப்போ உலகம் பாருங்க அழகா ஒரு காரியம் உலகம் கற்றுக் கொடுக்கிறது. என்ன காரியத்தை குறித்து உலகம் கூறும் என்றால், ஒரு மனிதனுடைய கீர்த்தி பரம்ப வேண்டும் என்றால் ஏதோ ஒரு காரியத்தில் சிறந்து இருக்க வேண்டும், திறமையோடு, அல்லது வியாபாரம் பார்ப்பதிலாக இருக்கலாம், அல்லது ஆசையம் உள்ளவனாக இருக்கலாம், வெள்ளம் உள்ளவனாக இருக்கலாம், அல்லது ஏதோ திறமையில வல்லவனாக இருக்கலாம். அவன் தான் என்ன செய்வான், இந்த உலகத்தில் கீர்த்தியோடு இருப்பான், எல்லாரும் அறியத்தக்க புகழப்பட்டவனாக இருப்பான். அந்த உலகத்தின் இயல்பு. ஆனால் வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது, ஞானவான் கீர்த்தியுள்ளவனாய் உயர்கிறான். சாலமோன் அவனுடைய ஞானத்தினால சகல ஜனங்களும் அறியத்தக்கதாக, புகழத்தக்கதாக அவனுடைய கீர்த்தி சகல ஜனங்களதாக கடந்து சென்றது. அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இதில் இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இங்கு வேதம் சொல்றது, வலது கை இடது கை என்ன இருக்குது பாருங்க, ஒவ்வொரு இடத்துல கனம், மகிமை, செல்வம் எல்லாம் சேரத்தக்கதாக ஞானம் கொண்டு வருகிறது. இந்த செல்வத்திற்காக ஓடித்திருக்கிறோம், இந்த கனத்திற்காக ஓடித்திருக்கிறோம். நான் இருக்கிற இடத்தை என்னை ஒருவர் மதிக்க வேண்டும், என் குடும்பத்தார் என்னை மதிக்க வேண்டும். உங்கள் கீர்த்தி குடும்பத்தில் பரவ வேண்டுமா, ஞானம் மிக அவசியமானது. உங்கள் கீர்த்தி சபைகளில் பரவ வேண்டுமா, உங்களை கண்டு ஒருவர் வணங்க வேண்டுமா, நாம் வணக்கத்தை தேடி செல்ல வேண்டாம், ஞானத்தை தேடி செல்லும் பொழுது இந்த சாலமோன் எல்லா இடங்களும் எல்லாரும் வந்து வணங்கத்தக்கதாக கீர்த்தியுடைய அருமையானவர்களே. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் சாலமோனுடைய கீர்த்தியை கேட்டு இந்த இடத்துல ஒரு ராஜஸ்திரி வருவதை வேதம் காட்டுகிறது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். இந்த 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் இங்கு வேதம் சொல்கிறது, சேபாவின் ராஜஸ்திரிக்கு யாருடைய ஞானம் போய் சரி, சாலமோனுடைய ஞானத்தை அவள் அறிந்தபடினா அங்கு வரை கடந்து செல்கிறது. அவருடைய கீர்த்தி இஸ்ரவேல் வம்சத்தாரோடு மாத்திரம் நின்று விடவில்லை, இஸ்ரவேல் சபையாரோடு மாத்திரம் நின்று விடவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களோடு மாத்திரம் நின்று விடவில்லை. இந்த சாலமோனுடைய ஞானம் கடந்து செல்கிறது, அநேக ராஜ்யங்களுக்கும் அநேக ராஜாங்களுக்கும் கடந்து செல்வதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவன் அந்த ஞானம் கடந்து செல்ல செல்ல சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் எல்லாவற்றையும் கண்டு அவனை மகிமைப்படுத்தினார். 6ஆம் வசனம் கூறும் பொழுது இப்படியாக கூறுகிறது, ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. தேசம் வரை கீர்த்தி எட்டுகிறது. கர்த்தர் நம்மை கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் வைப்பார் என்ற ஆசீர்வாதத்தை கேட்டிருப்போம். ஆனால் அது வாய்க்க வேண்டும் என்றால் ஞானம் நம்மிடத்தில் கடந்து வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஞானத்தை கேட்க வேண்டும். தானியேல் அருமையான, அவன் வேறு இடங்களை கடந்து சென்று அவனுடைய அடிமைத்தனமாய் போன இடம் தான் சிறையிருப்பு. ஆனால் அங்கு ஆண்டவராய் கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலுடைய ஞானத்தை குறித்து இங்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான்.
தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்கத்தக்கதாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, தானியேல் 6ஆம் அதிகாரம் தெளிவாக கூறுகிறது. அவன் வேறு இடங்களுக்கு அடிமையாக போனவன், இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல காணப்படவில்லை. அவனை கர்த்தர் அவனுடைய ஜனத்தில் உயர்த்தவில்லை. புற ஜாதி இடத்துல, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் அடிமையாய் போகப்பட்டாலும் கூட அந்த அடிமைத்தன வீடிலும் கர்த்தர் அவனை உயர்த்தும்படியாக அவனை ஞானத்தினால அவனை பழகி பெருக பண்ண அவனுடைய ஞானம் அவனை உயர்த்தது. அவனிடத்தில் காணப்பட்ட ஞானம் சகல ஜனங்களுக்கும் அதிகாரியாய் அவனை மாற்றினது. அங்கு காணப்பட்ட ஜனங்களிடத்தில் அவன் கனம் பெற்றவனாய், ராஜாவிடத்திலும் சரி அதிகாரத்திலும் கனம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். அன்புக்குரிய வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் என்றால் நம்முடைய கீர்த்தி கனம் இருக்கிற இடத்துல மாத்திரமல்லங்க, வெளியிடங்களும் கடந்து செல்லும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கனத்தை நமக்கு தர விரும்புகிறார். நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை, சமாதானம் மற்றும் கீர்த்தி தருகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேதம் நம்மை அழைக்கிறது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்னத்தை செய்வோம் என்று 2 காரியம் மாத்திரம் நாம் விரைவாக கற்றுக் கொடுக்கிறோம். 2 வசனம் மாத்திரம் வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் முதலாவது காரியமாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கு வேதம் சொல்கிறது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணுமா? கேட்க வேண்டும். சாலமோன் ஞானத்தை கேட்டான், அதை சுதந்தரித்துக் கொண்டான். பிரியமானவர்களே, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவருடைய ஞானம் நம்மை அளவில்லாதபடி உயர்த்துகிறது, வல்லமையுள்ளதாக ஆக்குறது, மெலனுள்ளதாய் மாற்றுகிறது. நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய நாட்களும் சரி, கர்த்தர் சமாதானம் உள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறார். அதே போல அந்த ஞானம் நம்மை ஆண்டவராய் கர்த்தருடைய பலமுள்ள ஞானம் கீர்த்தியுள்ளதாய் புகழ்ச்சியுள்ளதாய் நம்மை உயர்த்துகிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? முதலாவது கேட்க வேண்டும். ஞானத்தை என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது காரியமாக சங்கீதம் 119ஆம் சங்கீதம் அழகாக கூறுகிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 98ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 119 98. இங்க வேதம் சொல்கிறது, அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய கற்பனைகள் நமக்கு கனம் உள்ளதாயும், கனத்தை தருகிறதாயும், நன்மையை தருகிறதாயும், வல்லமை தருகிறதாயும், கீர்த்தி தருகிறதாயும் இருந்த ஞானத்தை தருகிறது. ஞானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா? அல்லது ஒரு சில காரணம் நம்ம யோசிக்கலாம், இந்த காரியத்தை இப்படி செய்திருந்தா எனக்கு இது நல்லபடியாக வாய்த்திருக்கும் என்று நம்ம கவலைப்பட்ட நாட்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கேட்க வேண்டும். 2வது காரியமாய் வேதம் வாசிக்காமல் ஞானம் வரவே வராது. வேதத்தை தியானிக்காமல் ஞானம் வராது. அன்புக்குரியவர்களே, அதிக நாட்கள் நம்ம சொல்கிறோம், வேதம் வாசிப்பது வேறு, தியானிப்பது வேறு. எடுத்தவர்கள் வாசித்து கொண்டே போகலாம். ஆலயத்தில் உட்கார்ந்து கூட வேதவாட வாசிக்கும்போது கூட வாசிக்கலாம். அது அல்ல. தியானிப்பது என்பது ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்வது. அவைகள் நமக்கு ஞானத்தை தரும். அருமையானவர்களே, வேதத்தில் அழகாக கற்றுக் கொடுக்குது. கர்த்தருடைய வார்த்தையை தேடி ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் அழகாக கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் ஆராயும் பொழுது அருமையான நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், இங்கிலாந்து தேசத்தில் ஒவ்வொரு பிரதமரையும் ஒவ்வொரு ராஜாக்களையும் அவர்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது வேத புஸ்தகத்தையே கரங்களை கொடுத்து அவைகளிலே வாக்குமூலம் எடுப்பார்கள். ஏனென்றால் அவைகள் ஆட்சி அதிகாரங்களுக்குரிய ஞானத்தையும், உலகத்தில் எப்படி நடத்த வேண்டும், எப்படி எல்லா காரியத்தையும் நடத்த வேண்டும் என்ற ஞானத்தையும், குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தையும், எல்லா ஞானத்தையும் வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. வேதாகமம் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, வெளிப்புற வாழ்க்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற ஞானத்தை தருகிறது. நாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கிறோமா? வேத புஸ்தகத்தில் தேடி ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு புத்தியையும் அறிவையும் ஞானத்தையும் தருகிறார். இந்த வேதாகமத்தை தேடி ஞானத்தை பெற்றுக்கொள் என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சீஷனாகி தீமோத்தேயுவும் கற்றுக் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக கற்றுக் கொடுக்கிறது. ஞானம் நமக்கு சமாதானம் தருகிறதா இருக்கிறது, பலன் தருகிறதா இருக்கிறது, இன்னும் ஏராளமான காரியத்தை ஞானம் தருகிறது, கீர்த்தி தருகிறது. நமக்கு தேவனாய் கர்த்தருடைய ஞானம் ஜனங்களை நம்மோடு இணைக்கிறதா இருக்கிறது என்று ஏராளமான காரியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தே இருக்குது. ஆனால் இவைகள் இல்லாவிடில் அருமையான சவுல் இழந்தது போனது போல, சவுல் தன் ராஜ்ய பார்த்து விழுந்தது போல, அருமையான அன்று அபிகாயில் ஞானம் இல்லாமல் செயல்பட்டால் சந்ததியே அழிந்து போயிருக்கும். அன்று தானியேல் ஞானம் இல்லாமல் இருந்தால் அடிமையாகவே கடைசி வரை வாழ்ந்திருக்க வேண்டும். அன்று யோசேப்பு ஞானம் இல்லாமல் இருந்தால் எகிப்தில் வளர்ந்திருக்க முடியாது, எகிப்துக்கு மீட்பு கிடைத்திருக்காது, வேறொரு மூலமாக ரட்சிப்பு வந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் ஆண்டவராய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லாமல் செயல்படுவோமா என்றால் சவுலை போல இழந்த
கிடைத்த ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடும். ஆனால் ஞானத்தோடு இருப்போம் என்றால் தாவீதை போல வர வர பெருத்து கொண்டே இருக்க கர்த்தர் நித்திய கிருபை நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, வேதம் கற்றுக் கொடுக்கிற ஞானத்தை தேடி கற்றுக்கொள்வோம், தேடி பெற்றுக்கொள்வோம். வேதம் அழகா புத்தி அறிவு இந்த ரெண்டும் அனுபவத்தில் வந்துவிடும். ஞானம் அப்படி அல்ல. புத்தி உலகத்தின் காரியத்தை புரிந்து கொள்வதாலும், அறிவு ஜனங்களிடத்திலிருந்து நாம் அநேகத்தை கற்றுக்கொள்வதாலும் வந்துவிடும். ஆனால் ஞானமோ பரத்திலிருந்து வருகிறது, தேவனால் மாத்திரம் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தருகிறவராக இருக்கிறார். அவை வேண்டும் என்று கேட்போம், வேதத்தில் தேடி ஆராய்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது கர்த்தருடைய பரம ஞானத்தால் நம்முடைய வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நாம் எங்கு சென்றாலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் நம்ம உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 388வது பாடலை பாடுவோம். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று 388வது பாடலை பாடுவோம். ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் புய வீரன கர்த்தரோதுகினம். எங்கும் புகழ் ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. ஆயிரத்தொருவர் ஆயிரல்லோடிரும் அதை அறிந்து துதி செய்குவேன். தாயினும் அடங்கு சதம் அன்புடைய சுவாமி இயேசுவுக்கு ஜெயம் தந்திடுவேன். எங்கும் புகழ் ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. பல்வழி அலையும் பாதை தப்பினோரை அறிந்து தீரும் நீதம் பார்த்திடுவே. எங்கும் புகழ் ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி. பாடுந்து குணமும் பாவ செய்கையாவும் மறந்தோடர் வாழ்வதுங்கள் பாரனன்றோ. எங்கும் புகழ் ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் சொல்ல தூதனிகளே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கற்றிடுவே. எங்கும் புகழ் ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. ஆயிரத்தொருவர் ஆயிரல்லோடிரும் அதை அறிந்து துதி செய்குவேன். தாயினும் அடங்கு சதம் அன்புடைய சுவாமி இயேசுவுக்கு ஜெயம் தந்திடுவே. எங்கும் புகழ் ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. பல்வழி அலையும் பாதை தப்பினோரை பறித்து திரும்ப நீதம் பார்த்திடுவே. எங்கும் புகழ் ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே.
செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பை காணிக்கை உம்முடைய பிள்ளைகள் பிரயாசத்தோடு படைத்த நன்றி காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனையாய் படைத்த ஆண்டவரே, எல்லா காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் தந்த ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், நீர் தந்த நன்மையின் ஒரு பங்கை எடுத்த ஆண்டவரே, உமக்கே நாங்கள் உடைய நாம மகிமைக்காக படைத்திருக்கிறோம், செலுத்தி இருக்கிறோம். கர்த்தர் இதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிப்பீராக. இந்த காணிக்கை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, இதை படைத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்னும் பழகி பெருகத்தக்கதாக நன்மையும் கிருபையும் காண செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த அருமையான வேல் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல மகிமையுள்ள நாட்டிலும் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபையாய் இந்த நன்றி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நாங்கள் கேட்ட சத்தியத்திற்கு ஏதுவாக செவிகளை சாய்க்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, புத்தி, அறிவு இவையெல்லாம் நான் கற்று தேர்ந்திருக்கலாம், பெற்றிருக்கலாம். ஆனால் தேவன் தருகிற ஞானம், அந்த புத்தியும் அறிவையும் சரிவர பயன்படுத்த உதவி செய்யுமே ராஜா. அந்த ஞானத்தை கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, ஞானம் உள்ளவர்களாய் நாங்கள் நடக்க ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவி செல்லத்தக்கதாக ஆண்டவருடைய பிள்ளை எங்கு சென்றாலும் ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற காரியம், தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிவதற்கு காரணம் ஞானம் ஆண்டவரே. அதே போல ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே, ஏராளமான நம்முடைய பிள்ளைகள் போராட்டத்தோடு இருக்கலாம். உலகத்தில் ஆண்டவரே, ஏராளமான காரியத்தில் நான் ஒரு காரியம் தவறாக முடிவெடுத்தேனே, அதால் வந்த பிரச்சனை என்று வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் வருகிற நாட்கள் ஞானத்தை தந்து ஆண்டவரே, ஒரு தீங்கும் அணுகாதபடி சமாதானத்துடைய வாழ்க்கையில் கர்த்தர் உண்டாக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் தலை குனிந்து வெட்கப்பட்டு வந்தார்கள் ஆண்டவரே, அந்த எல்லா இடத்துல ஞானம் உள்ளவர்களாய் தலை நிமிர்ந்து பலத்தோடு வல்லமையோடு நடக்கும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான நாள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரியோர் முதல் ஆண்டவரே, சிறியோரை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகள், மன விருப்பங்கள், எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் அறிவீராஜா. ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு கடவுது என்ற வார்த்தை ஆண்டவரே, அப்பா, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்படவில்லை என்று சொன்னது போல அப்பா, நம்பிக்கையோடு நாங்கள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நடைபெறும் என்று சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் தனித்தனி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பள்ளிக்கூடங்களுக்கு ஆண்டவரே, இந்த அருமையான புதிய ஆண்டு கடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே, கர்த்தர் பரம ஞானத்தை தாரும். உடைய பிள்ளைகள் படிப்பில் மாத்திரமல்ல ஆண்டவரே, அவைகளை அப்பியாசப்படுத்துவதிலும் ஞானமாய் ஆண்டவரே, அநேக திறன்களை உடையவர்களாக சிறந்து விளங்கும் ஆண்டவரே. கல்வி நிறுவனங்களும் ஆண்டவரே, கல்லூரிகளும் உடைய பிள்ளைகளுடைய ஞானத்தை கண்டு அவர்களை ஆண்டவரை அதிகமாய் ஆண்டவரை கனப்படுத்த கர்த்தர் உடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் கனமுள்ளவர்களாய் காணப்பட உயர்த்தி கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த படிப்பை குறித்து ஒருபோதும் பயந்து தவிக்காதபடி ஆண்டவரே, வேதம் அழகாக கற்றுக் கொடுப்பது போல் ஆண்டவரே, யோசபாத்துக்கு ஞானத்தை கொடுத்தீர் ராஜா, யோசியாவுக்கு ஞானத்தை கொடுத்தீர். தகப்பனே, உலகத்திற்கு ஒளியாயிருந்து யாவருக்கும் ஞானத்தை தருகிற எங்கள் இம்மானுவேலாய் கர்த்தர் பயத்தையும் திகிலையும் எடுத்து போட்டு கல்வி காரியத்திலும் பாடத்திட்டங்களும் ஆண்டவரே பலத்தோடு கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க. வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிரயாயத்தை ஆண்டவரே ஞானமாய் முடிவெடுக்க, செயல்களையும் திட்டங்களையும் ஞானமாய் ஆண்டவரே நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே, வேலைக்காக இருக்கலாம், கல்லூரிகளாக இருக்கலாம், ஆண்டவரே இல்லற வாழ்க்கையாக எல்லாவற்றும் ஞானமாய் ஆராய்ந்து ஆண்டவரே செயல்பட நம்முடைய பிள்ளைகளுக்கு பரம ஞானத்தை கற்றுக் கொடுப்பீராக. தகப்பனே, ஆண்டவரே, அதே போல வாலிபர்கள் ஆண்டவரே பிரயாசப்படுகிற பிரயாசம் உண்டு ஆண்டவரே. அநேகர் வேலை காரியத்திற்காக, அடுத்த எதிர்காலத்தை குறித்தாக கலக்கத்தோடு இருக்கலாம். ஏதாவது கர்த்தர் எனக்கு வழி வாய்ப்பை தரமாட்டாரா, ஒரு நல்ல நிலை என்று வாழ்க்கையை போயிடாதா என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவரே, நீர் கேடகமாய் துருகமாய் இருந்து எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறந்து உடைய பிள்ளை கனப்படுத்துவீராக. தகப்பனே, பெரியோரை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தின் இடத்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. தாய் தகப்பன்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் வேலைகளில் தங்கள் பார்க்கிற எல்லா ஆண்டவரே தொழில்கள், துறைகள், எல்லா வேலைகளிலிருந்து வருகிற வருமானத்தை ஞானமாய் செயல்படி இன்னும் பழுகி பெருக ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே எல்லா வித ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்களையும் பழுகி பெருக பண்ணுகிற ஆண்டவர் ஞானத்தை தந்து நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு இன்னும் பெருக்கத்தை காண கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே, வயது முதிர்ந்தோருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஞானம் எங்களுக்கு போதிதா இருக்கத்தக்கதாக அவர்கள் கர்த்தர் இன்னும் பலனோடு நடத்துங்க. அவர்களை கர்த்தர் மகிமையாய் ஆண்டவரே நீ பலத்தோடு சுகத்தோடு கர்த்தர் நடத்துவீராக. தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் பார்க்க எல்லா தொழில் துறைகளுக்காக ஆண்டவரே, இதே போல அநேக விவசாய காரியத்திற்காக ஆண்டவரே, சிறு குறு வேலைகளுக்காக, கூலி வேலைக்காக, அரசு வேலைக்காக, மருத்துவ வேலைக்காக, இன்னும் ஏராளமான ஆண்டவரே இன்ஜினியர்ஸ் போன்ற பொறியியல் பார்த்து எல்லா வேலையை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் பார்க்க எல்லா வேலையில் ஆண்டவரே
எந்த இடங்கள் சென்றாலும் அவர்கள் புகழப்பட்டவர்களாக காணப்பட ஆண்டவரே உடைய கைகள் பிரயாசக்கத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் போடுகிற முதலீடுகள் யாவற்றும் ஞானமாய் செயல்பட்டு போட்டு ஆண்டவரே இன்னும் மகிமையான ஆசீர்வாத சுதந்திரத்துக்கள் எங்கள் திருச்சபையில் ஒருபோது வெட்கப்பட்டு போனார்கள் என்று எந்த இடத்துல வராதபடி கர்த்தர் இதுவரை தலை குனிந்த இடத்துல தலைகளை கர்த்தர் என்னையால் அபிஷேகம் பண்ணி உயர்த்தி கனப்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே நீர் கூட துணையாயிரும். உலகத்துக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தும் ஆளுகை செய்யும் ராஜா. இந்த வாரம் முழுவதும் எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். எங்களோடு இருக்க ஒவ்வொரு யாவரும் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்க நாங்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் கிறிஸ்து இயேசுவை போல சகலத்தையும் நேசிக்கவும் அவருடைய அன்பை நாங்கள் பகிர்கிறவர்களாய் காணப்பட பரம ஞானத்தை தந்து நடத்துவீராக. தெய்வீக ஞானத்தோடு நாங்கள் உலகத்துக்குள்ள கடந்து செல்ல கிருபையாய் எங்கள் மேல் ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்புவீராக. நீர் பொறுப்படுத்துக்குள்ளும் ஆளுகை செய்யும். உடைய ஆசீர்வாத சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 678வது பாடலை பாடுவோம். பூவி நற்கந்தம் விசும் சோலையாயும். பூவின் நற்கந்தம் விசும் சோலையாயினோ நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயோ இயேசுநாதர் பின் சென்று நீ மோட்சம் நாடுவே. விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவே. பின் செல்வேனில் மீட்பர் பின் செல்வேனே. எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவே. கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலோ காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலோ இயேசு பாதை காட்ட சற்று அஞ்சவே மாட்டேன். ரட்சகருக்கு தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பேரின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே. இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென். Thank you. God bless you all.